பொது வாக்கெடுப்பு என்பதற்கான ஒரு மாநாடு நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு நடத்திருக்கு. ஆம், இன்றைய இந்த சூழ்நிலைக்கு பிரதான காரணம் 2009ஆம் ஆண்டு போர் மிக கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் புத்தக நிலை ஏற்பட்டது. அது தாயகத்தில் இருக்கட்டும், தாய் தமிழகத்தில் இருக்கட்டும், புலம்பெயர் தேசங்கள். ஆகவே இது மறந்து கொண்டு போகிற சூழ்நிலையிலே குறிப்பாக இந்தியாவினுடைய பொது தேர்தல் வருகின்றதை முன்னிட்டு அந்த கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அதை வலியுறுத்தி அதை வேலைத்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே தான் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு இதை ஒருங்கிணைக்கிறது. பொது வாக்கெடுப்பு என்பது இப்போ ஒரு தொய்வாயிடுச்சு, அதை பற்றி யாருமே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை, காரணம் குறிப்பாக இலங்கை அரசினுடைய சிங்கள பௌத்த அரசினுடைய தீவிரவாதமான நடவடிக்கைகள், சிங்கள இனவரி நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு தரப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் ஆளுக்கால ஒரு பக்கம் பிரித்து ஆளுக்கால ஒரு கோஷ்டியாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த அரசியலுக்குள்ளாக இந்த பொது வாக்கெடுப்பு என்பது எல்லாருக்குமே ஏற்புடையதாக இருக்கும். கரெக்டுங்களா? அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. திரு சீமானிடம் உங்களால் கையெழுத்து வாங்க முடியாது, அவர் இதிலே வரமாட்டார் என்ற கருத்தை நான் இந்த தமிழ்நாடு மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டு பிரகடனமாக இது எதிரொலிக்க வேண்டும். இந்த பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் சபை உலகினுடைய பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு இதை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் பல தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். இல்லை, மகாநாட்டிலே இப்போ ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு மாநாடு என்ற தலைப்பிலே தான் நடப்படுகின்றது. ஒரு கடனில் ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வரை சத்தியப்பிரமாணம் எடுக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பை நாங்கள் போற்றி பேணி பாதுகாப்போம். அதே 37 வருடங்களாக சத்தியப்பிரமாணம் எடுத்து 9வது ஜனாதிபதியும் மாறிக்கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் வாக்கெடுப்பு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆளுங்கட்சியாக, இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொதுசன பொதுமக்கள் வாக்கெடுப்பை பற்றி வலியுறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த இயக்கத்தின் மீதான தடையை நீக்கினாவே ஒரு பெரிய திறவுகோல், ஒரு வாசல், அகண்ட வாசல் திறந்த மாதிரி ஆகும். எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. ஆனால் விடுதலை போராட்டம் இல்லை, விடுதலைக்கான ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டிருந்தாலும் விடுதலைக்கான போராட்டத்தை இவர்கள் அழிக்க முடியாது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். இலங்கையினுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய திரு சிவாஜிலிங்கம் ஐயா நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். 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 ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். ஒரு மாதத்துக்கு மேலே இல்லை, குறிப்பாக அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நிறைய தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. பொது வாக்கெடுப்பு என்பதற்கான ஒரு மாநாடு நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. முதல்ல இந்த நோக்கம் இப்போ ஏன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் வந்தது? இன்றைய இந்த சூழ்நிலைக்கு பிரதான காரணம் 2009ஆம் ஆண்டு போர் மிக கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் புத்தக நிலை ஏற்பட்டது. அது தாயகத்தில் இருக்கட்டும், தாய் தமிழகத்தில் இருக்கட்டும், புலம்பெயர் தேசங்களிலும் அவ்வப்போது சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட பின்னர் மீண்டும் சரிவை நோக்கி செல்வது போல, உதாரணமாக தமிழக சட்டமன்றத்திலே மறைந்த தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பொது வாக்கெடுப்பு, பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்ற அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இப்போ 11 ஆண்டு ஆளாகிவிட்டன. ஆகவே இது மறந்து கொண்டு போகிற சூழ்நிலையிலே குறிப்பாக இந்தியாவினுடைய பொது தேர்தல் வருகின்றதை முன்னிட்டு அந்த கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அதை வலியுறுத்தி அதை வேலைத்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே தான் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு இதை ஒருங்கிணைக்கிறது. நாங்கள் அதுக்கு பக்கபலமாக அவர்களுக்கு பக்கபலமாக சேர்ந்து அவர்களிடம் சில ஈழத்தில் நடவடிக்கின்ற விடயங்களை பற்றி தலைவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு கேட்கின்ற பொழுது விளக்கங்களை அளிப்பதற்காக நாங்கள் அவர்களுடன் கூட சென்று இந்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றேன். பொது வாக்கெடுப்பு என்பது இப்போ ஒரு தொய்வாயிடுச்சு, அதை பற்றி யாருமே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ராவணாவில் ஒரு 3-4 முறை தொடர்ச்சி அதை வலியுறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம். மற்ற வெகுஜன மக்கள் மத்தியில் ஈழத்துலேயும் சரி, இங்கேயும் சரி, புலம்பெயர்ந்த இதை பற்றியான ஒரு பேச்சு இல்லாமல், இதுக்கான ஒரு முன்னெடுப்பு இல்லாமல் தொய்வா போகிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காரணம் குறிப்பாக இலங்கை அரசினுடைய சிங்கள பௌத்த அரசினுடைய தீவிரவாதமான நடவடிக்கைகள், சிங்கள இனவரி நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் போதிய அளவிலே அதை எதிர்த்து ஒரு பாரிய போராட்டமாக முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு மனச்சோர்வு தாயக மக்களிடமே காணப்படுகிறது. அதே மனச்சோர்வு தான் புலம்பெயர் தேசங்களிலும் அதே போல் தாய் தமிழகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது.
உதாரணமாக ஒவ்வொருவர் பற்றியும் ஒவ்வொரு தப்பு அபிப்பிராயங்கள் இருந்தோன்ற ஒட்டுமொத்தத்திலே எல்லா இடங்களிலுமே தமிழ் மீதி மெல்லை சாகும் என்பது போல குறைந்து கொண்டு வருவது தான் ஒரு வேதனையிலும் வேதனை. உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை திண்டிவனத்திலே இருக்கக்கூடிய அவருடைய தைலாபுரம் தோட்டத்திலே சந்திக்க முற்பட்ட பொழுது அவர் சொன்னார், என்ன சிவாஜிலிங்கம் ஐயா தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா, முடிவே இல்லையா என்று கேட்டார். ஐயா, நாங்கள் இந்த செய்கிறது எங்களுக்கு ஒரு முடிவு வரும் வரை நாங்கள் ஓடத்தானே வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் புலம்பெயர் தமிழர்களை பார்த்து சிரிக்கிறது என்று சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பனை மரங்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பார்த்து சிரிக்கிறது. அப்போ ஏன் ஐயா அவ்வாறு கூறுகிறீர்கள்? எல்லாம் அவர்கள் தங்களோட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஈழத்திலே கூட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுதான் அதற்காகத்தான் நான் அவ்வாறு சொன்னேன். அப்படியே அல்ல ஐயா, புலம்பெயர் தேசத்திலும் எல்லாரும் அல்ல, ஒரு 10-15 விழுக்காடாவது அவர்கள் இன்னும் உஷாராக இருக்கிறார்கள். இதை விட எங்களை விட தீவிரமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அங்கே தாயகத்திலும் இதே மாதிரி தான் குறைவு, இங்கே தாய் தமிழகத்திலும் குறைவு என்ற காரணத்தால் தான் நாங்கள் இவ்வாறான ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம் என்ற பொழுதுதான் நான் அந்த மாநாட்டு பிரகடனம் ஒன்று தமிழ்நாடு மக்களுடைய கூட்டு பிரகடனம் ஒன்று வெளியிட இருப்பதாக சொன்ன பொழுது நான் அந்த பிரகடனத்தில் கையெழுத்திடுவதாகவும், ஆனால் தன்னால் அதில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாது, தான் தன்னுடைய மகனை டாக்டர் அன்புமணி ராமதாஸை அனுப்பி வைப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அவை இவ்வாறு அந்த அவருடைய பின்னர் தான் சொன்னார், நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்போ புலம்பெயர் தேசத்திலே எல்லாரும் இல்லாமல் போய்விட்டார்கள், எல்லாரும் அக்கறை இல்லாமல் போய்விட்டார்கள்ன்ற ஒரு கருத்து தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நிலவரம். இல்லை, இப்போ இந்த முரண்பட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு பொது வேலை திட்டம்ன்றது ஒரு பெரிய இறுக்கமான நகர்வாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு தரப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் ஆளுக்கால ஒரு பக்கம் பிரிஞ்சு ஆளுக்கால ஒரு கோஷ்டியாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த அரசியலுக்குள்ளாக இந்த பொது வாக்கெடுப்பு என்பது எல்லாருக்குமே ஏற்புடையதாக இருக்கும். கரெக்டுங்களா? அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதை நோக்கி நகர்வு நீங்கள் இப்போ செய்துட்டு இருக்கிறப்ப இந்த அனுபவம், நீங்கள் இந்த தலைவர்களை சந்தித்த அந்த அனுபவம் எப்படி இருக்குது? எத்தனை பேரை இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? இல்லை, நிறைய தலைவர்களை இதுவரை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அது அவர்கள் இல்லை, நிறைய தலைவர்களை குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தலைவர் வைகோ அவர்களை சந்தித்திருக்கின்றோம். சரி, அவர் அந்த பிரகடனத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல அவர் தான் முழுமையான ஆதரவை தருவதாக சொல்லியிருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்திச்சிருக்கிறார். ஆமாம், ஏனென்றால் பல கட்சிகள் திரு சீமானிடம் உங்களால் கையெழுத்து வாங்க முடியாது, அவர் இதிலே வரமாட்டார் என்ற கருத்தை நான் இந்த கட்சிகள் அப்படி சொன்னார்கள் என்று சொல்ல மாட்டேன். சொன்னதை வைத்துக்கொண்டு தான் நான் அவரை பலரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அனுமானத்தை சொன்னார். நான் அப்படி அல்ல, அவர் நாங்கள் விஷயங்களை தெளிவுபடுத்தினால் அவர் ஏற்கனவே ஒரு பொது வாக்கெடுப்புக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே விடாமல் அவர் தான் பேசியிருக்கிறார். ஆமாம், ஆகவே இதில் சிரமம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு தான் நான் சந்தித்த பொழுது சுமார் 2 மணி நேரம் அவருடைய இல்லத்திலே நான் தொடர்ந்து அவரோட பேசி பல விடயங்களை தெளிவுபடுத்தி, ஐயா நான் இந்த பொது வாக்கெடுப்புக்கு இந்த கூட்டு பிரகடனத்தில் நான் கையெழுத்திடுகின்றேன், ஆனால் நான் நேரடியாக கலந்து கொள்ள முடியாது என்றால் இவர்கள் வந்துவிட்டு ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சூடாக வேண்டி வரும். ஆகவே நான் அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட கட்சியோட பிரதிநிதிகள் அனுப்பப்பட வேண்டும், முக்கிய தலைவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் நான் குறைந்த 2 பேரையாவது நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இது போன்ற அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியை 2 தடவைகள் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவரும் இந்த பிரகடனத்திலே கையெழுத்திடுவதாக சொல்லியிருக்கிறார். அதே போல் அண்ணா அறிவாலயத்துக்கு நேரடியாக சென்று 3 தடவைகள் சென்று அங்கே யாரை சந்திச்சிங்க? திரு TKS இளங்கோவன் அவர்கள் நிர்வாக செயலாளர். அவர் நீண்ட காலமாக 20-25 வருடங்கள் எனக்கு மிகவும் பழக்கமானவர். அப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது, இப்பொழுதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர் அந்த கையெழுத்துக்களை பெற்றுத் தருவதற்கான முயற்சி எடுப்பதாக கூறியிருக்கிறார். இதே போலத்தான் மேலும் பலரை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம், கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கோம். இல்லை, கடந்த காலங்களில் இதுக்கான முன்னெடுப்பு இன்னும் சொல்லப்போனால் 2009 போர் உச்சக்கட்ட அந்த காலகட்டத்தில் டெல்லியோடு பெரிய தொடர்பில் இருந்து முன்னெடுப்புகளை செய்தவர்கள் கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கீங்களா? இல்லை, கனிமொழி அவர் இந்த பொதுவாக கட்சி தலைமையை நீங்கள் பேசியிருக்கிறோம். அவர் பெரும்பாலும் திருமதி கனிமொழி அவர்களைத்தான் குறைந்தது அந்த கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு அனுப்புவதாக இருக்கிறதாகத்தான் அறிய வருகின்றோம். ஆகவே அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆகவே நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் விடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், அவர் இந்த பிரகடனத்தை கையெழுத்திடுவது மாத்திரமில்லை, நேரடியாக கலந்து கொள்ள முடியாவிட்டால் அவர் வெளிநாடு செல்வதாக அந்த தேதியில் நிற்கவில்லை என்ற மாதிரி கூறப்படுகிறது. ஆகவே அவர் காணொலி மூலம் முக்கியமான தலைவர்கள் பேசினால் அதை நாங்கள்
ஒளிபரப்ப தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த வாரத்திலே அவ்வாறான கட்சி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல்மா திருமாவளவனுடன் பேசியிருக்கின்றோம். அவர் என்ன சொன்னார்? இல்லை, அவர் சில கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்கள் இதெல்லாம் உள்வாங்கப்பட்டு அந்த பிரகடனத்திலே சில தெளிவுபடுத்தல்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னதிலே, அதேபோல் 13வது திருத்த சட்டம் சம்பந்தமாக ஈழத்திலே நீங்கள் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கின்றீர்கள் என்ற கருத்தை சொன்னபொழுது, இல்லை, அவ்வாறு அல்ல. ஈழத்திலே இறுதி அரசியல் தீர்வாக நாங்கள் யாருமே 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை என்பதை இந்த மாநாட்டு தீர்மானத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே அதிலே எந்த விதமான மயக்கமும் இல்லை. அது குறித்து அந்த சந்தேகத்தை அவர் கேட்டார். நாங்கள் அதை தெளிவுபடுத்தினோம். அதுபோல சில இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக குறிப்பிட்டது இல்லை, கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள் என்று சொன்னதை எடுத்து அதை கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றோம். அது எல்லோருடைய கலந்துரையாடல்களை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். இதை தாண்டி பிரதான இன்னொரு கட்சிகள்னு சொல்லக்கூடியது மக்கள் நீதி மையம் இருக்குது, தேமுதிக விஜயகாந்தனுடைய கட்சி சந்திச்சு. ஆமாம், தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தலைமை காரியாலயத்திலே வைத்து திருமதி பிரேமலா அம்மையாருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்பொழுது தான் இந்த பிரதிகள்லாம் கொடுத்து தான் கையெழுத்திட்டு தான் கலந்து கொள்வதாக சொல்லியிருந்தார். ஆனால் 2 நாளிலே தான் அவருடைய மறைவு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நான் நேரடியாக தீவு தொடரிலே சென்று அங்கேயில் சேர்த்திருந்தேன். அவருடைய வீட்டுக்கு சென்று நான் அவருடைய அங்கேயில் சேர்த்து பேசியிருக்கிறேன். இனிமேல் நாங்கள் இந்த 1 மாதம் முடிகின்றது, இந்த 2 நாட்களிலே முடிந்த அவரை சந்தித்து அதுக்கான கையெழுத்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனிமேல் தான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க இந்த வேலைகள்லாம் அவர் பிரதிநிதியாக இருக்குமாறு அந்த மாநாட்டுக்கு கேட்டுக்கொள்வோம். அம்மையார் கலந்து கொள்ள முடியாவிட்டால் அல்லது யாரையாவது. அதை தாண்டி மற்ற பிரதான அமைப்புகள் இயக்கங்கள் உங்களுக்கு நிறைய, நீங்கள் நீண்ட நெடிய காலம் தமிழ்நாட்டில் அதுக்கான கலப்பணியில் நிறைய பேர் கூட இணைஞ்சு செய்திருக்காங்க. வேற எந்த அமைப்பு அல்லது இயக்கம் அல்லது சிறிய கட்சிகள், இன்னும் மற்ற கட்சிகள் யாரெல்லாம்? இல்லை, சிறிய அமைப்புகளை போல மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உடன் பேசியிருந்தேன். அவர் இப்பொழுது சுயினம் காரணமாக கேரளா மாநிலத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தான் இந்த பிரகடனத்திலே கையெழுத்திட்டு கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்வேன், இல்லாவிட்டால் பிரதிநிதிகளை அனுப்புவேன் என்று அங்கே திருமுருகன் காந்தி கூறியிருந்தார். அதுபோல தோழர் தியாக அவர்களுடன் நேரடியாக 2 மணி நேரம் அவருடைய இல்லத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். அவர் சில காரணங்களை வைத்து தாங்கள் அதிலே கலந்து கொள்வதிலே தங்களுக்கு தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்திருந்தார். பட நெடுமாறனையா தலைமை தாங்குகின்ற காரணத்தால் நான் சொன்னேன், பட நெடுமாறனையா தலைமை தாங்குகின்றார் என்றால் இது வேறு சர்ச்சையான விஷயத்தை நீங்கள் வேறு முன்னிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வந்திருக்கேன். அதுபோல் குளத்தூர் மணி அவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்? ஐயா இல்லை, அவர் தான் கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். விடாமல் பேசிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதே போல் கோவை ராமகிருஷ்ணன் மற்றவர்களுடன் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த இருக்கின்றோம், மணியரசன் போன்றவர்களுடன். அதே போல தான் தலைவர் அன்றைக்கு பெரியார் தந்தை பெரியாருடைய 50வது நிறைவு தினத்தை அன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எம்ஜிஆர் சதுக்கத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தி கொண்டு அங்கே சென்ற பொழுது, பெரியார் திடலுக்கு சென்ற பொழுது வீரமணியா தலைமையிலே கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அதிலே வைத்து நான் அப்புறமாக சந்திக்கின்றேன். பெரும்பாலும் நாங்கள் இன்றோ நாளையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். வீரமணி எங்களை பொறுத்தவரை திராவிடம், அதே போல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் திரு KS அழகிரி அவர்களை சத்தியமூர்த்தி பவனிலே சந்தித்து அவருக்கு பொன்னாடை போற்றி அவருடைய ஆதரவை கேட்டிருக்கோம். தான் கையெழுத்திடுவதாக கூறியிருக்கின்றார். கையெழுத்திடுறதா சொல்லியிருக்கின்றார். அவருக்கு அந்த நகல் பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் ஏதாவது கருத்து சொல்கிறார்களா தெரியவில்லை. அதிலே பிஜேபியும் காங்கிரஸும் தான் அந்த கேள்விக்குறியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கும் சட்டப்பேரவை தமிழ்நாடு காங்கிரசினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். இவ்வாறு அதுபோல் திருச்சி வேலுசாமி அவர்களை சந்தித்து அவர் திருச்சி வேலுசாமி என்ன சொன்னார்? இல்லை, அவர் அதுக்கு தன்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்திருக்கிறார். மற்ற தலைவருடைய ஆதரவை தான் பேசி பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார். காங்கிரஸ் அதே போல நாங்கள் பிஜேபியினுடைய சம்பந்தமாக நாங்கள் பிஜேபியினுடைய மாநில தலைவர், காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளராக அல்லது அவருடைய தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் அவர்களை
பேசியிருக்கிறோம். அவர் தந்தையார் காலமாகி அவர் கொஞ்சம் நேற்று முன்தினம் பேசினார். தான் திரு அண்ணாமலையை தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கு தருகின்றேன் என்று. அதுக்கு மேலதிகமாக திரு தமிழருவி மணியன் என்ற மாலையை சந்திக்கின்றோம். அவர் மூலமும் நாங்கள் திரு அண்ணாமலையுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆகவே பெரும்பாலான கட்சிகள் அமைப்புகள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. 90% மேலே. அதுபோல் சிபிஐயினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு முத்தரசன் ஐயாவை சந்தித்தோம். அதுபோல் சிபிஎம் அலுவலகத்தினுடைய அங்கே அலுவலகத்தில் பொறுப்பாளர்களிடம் அந்த கோவை கையளிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அந்த மாநில பொதுச் செயலாளரை சந்திக்க முடியவில்லை. இந்த வாரத்திலே நாங்கள் சந்திப்போம். அது இவ்வாறு எல்லாரையும் எங்களுக்கு எதுவரன் இல்லை, தமிழ்நாடு மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டு பிரகடனமாக இது எதிரொலிக்க வேண்டும். இந்த பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் சபை உலகினுடைய பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு இதை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் பல தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஒரு பெரிய தலைவர்களுடைய பட்டியலாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு கடுமையான முயற்சி, விடாத ஒரு அலைச்சல் இந்த வயதில் உங்களுக்கு. சரி, இப்போ அதை தாண்டி இன்னும் மற்றவர்கள் யாரெல்லாம் சந்திச்சிருந்தோம்? இன்னும் பல அமைப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அது சிறு சிறு அமைப்புகள் பலவற்றை சந்தித்திருக்கோம். இதை அரசியல் கட்சிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை சந்தித்து அவர் பிரகடனத்திலே கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருந்தார்? இல்லை, அவர் தான் முழுமையான ஆதரவை தான் தருவதாகவும் நேரடியாக கலந்து கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார். அதே போல புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை சந்தித்து நேற்றைய தினம் தொலைவிலே சென்று சந்தித்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே சென்று அவரை சந்தித்து விட்டு அவரும் பிரகடனத்துக்கு கையெழுத்திட்டு முழு ஆதரவு தெரிவிப்பதாக மிகவும் இல்லத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை பற்றியும் நிகழ்வுகளை பற்றியும் கேட்டு அறிந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் இதற்காக ஒத்துழைத்து பாடுபட வேண்டிய கட்சி வேறுபாடுகளை கடந்து பாடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருந்தார். ஆகவே இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது. ஜெகன்மூர்த்தி. ஆமாம். இப்போ இதனுடைய ஒட்டுமொத்த இதுவும் அந்த மாதிரி விடாத ஒரு அலைச்சல், நிறைய தலைவர்களை சந்திப்பு, இந்த ஒரே நோக்கம் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 13ஆம் ஆண்டு நிறைவேற்றிய அந்த தீர்மானம். ஆமாம். அதை ஒட்டி வந்து இப்போ இந்திய அரசு அது வந்து சர்வதேச அளவில் ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்யுது. இந்திய அரசுக்கு தான் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. இப்போ இதை ஒட்டி மாநாடு வந்து எந்த முனைப்பில் இருக்குது? இல்லை, மகாநாட்டிலே இப்போ ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு மாநாடு என்ற தலைப்பிலே தான் நடைபெறுகின்றது. சர்வதேச வாக்கெடுப்பு. ஆமாம், சர்வதேச அந்த வாக்கெடுப்பு தமிழகத்திலே தான் நடைபெற வேண்டும். எங்கெங்கே பிரச்சனைகள் நடைபெற்றதோ, ஒரு இடத்திலே இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மிக கடுமையான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதிலே பரிகார நீதி என்பார்கள். அது பரிகாரம் என்பது சமஸ்கிருத சொல். ஈடுசெய் நீதி என்பார்கள். ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்பது அது வந்து கிழக்கு தைமோரிலே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் தென் சூடானிலே நடத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே நடைபெற்ற இடங்களிலே, கொசோவாவிலே, பல நாடுகளுடைய உதாரணங்களை கூறலாம். அதுபோல் ஒரு வாக்கெடுப்பை மற்றது எங்கிட்ட மக்கள் மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயம் கற்பிக்கப்படுகிறது. கிழக்கு மாநிலத்திலே வாக்கெடுப்பு தோல்வியடையும். வடக்கு கிழக்கு ஒரே அழகாகத்தான் வாக்கெடுப்பு நடைபெறும். இல்லை, எல்லாம் சரி. இப்போ கிழக்கு மாகாணம் வந்துட்டு நிறைய மாறிடுச்சு. அங்கே வந்துட்டு தமிழ் மக்களுடைய இது குறைஞ்சிடுச்சு. கலப்பு நிறைய வந்து விட்டது. சிங்கள மக்களும் இஸ்லாமிய சமூகத்து மக்களும் நிறைய கலப்பினம் வந்து விட்டது. தவிர வந்து உங்களுக்கு கலாச்சார ரீதியாக நிறைய மாற்றங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமுறைகள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சமூகம் மாற்றப்பட்டு இருக்கிறது. இதில் அந்த உணர்வுகள் எல்லாம் இப்போ பழைய மாதிரி இல்லை, பின்னுக்கு போயிருக்கிறது. அதனால் அங்கே வந்து பொது வாக்கெடுப்பு சாத்தியமான ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன இல்லை, அந்த கேள்விக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? இல்லை, பதில் தெளிவாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கும் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே 60-70 வருடங்களுக்கு முன்னர் மிக பெரும்பான்மையாக இருந்தவர்கள் மெல்லமாக அங்கே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களால் சுருக்கப்பட்டு இதுவரை தனி பெரும்பான்மையாக இருந்த நாங்கள் 42 விழுக்காடாக இருந்த நாங்கள் இப்பொழுது 38 விழுக்காட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். முஸ்லீம் மக்கள் அங்கேயே தமிழை தாய்மொழியாக கொண்டு பேசினாலும் முஸ்லீம்கள் தங்களை தனி இனமாக சொல்கின்ற காரணத்தால் அவர்கள் 37, நாங்கள் 38 மற்ற இருக்கிறோம். இதே போல் திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். தலைநகரா என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த இடத்திலும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போல் அம்பாறை மாவட்டத்தில்
17 விழுக்காடுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அங்கே 3வது இடமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ. அதே போல் மட்டக்களப்பு, ஆனால் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயம், மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3-2 பெரும்பான்மையுடன் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இந்த பிரச்சனையை தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது அன்றைய இந்திய பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் 6 தமிழ் தீவிர விடுதலை போராட்ட இயக்கங்களையும் தமிழர் விடுதலை கூட்டணியும் அரசியல் கட்சியை சந்தித்து பேசிய பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் உங்களுக்கு தமிழர் தாயகத்தை பெற்று தந்திருக்கின்றோம், தமிழ் பேசும் தாயகத்தை பெற்று தந்திருக்கோம், அவை நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கின்றார். அப்பொழுதுதான் எல்லா அமைப்புகள் சார்பிலும் இயக்கங்கள் சார்பிலும் சொல்லப்பட்ட விடயம், நீங்கள் கூறுகின்றீர்கள் இவ்வாறு ஒரு யூனிட்டாக வருமென்றால் இப்பொழுது வடக்கு கிழக்கு தற்காலிகமாக ஓராண்டுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் என்று இந்த அரசரத்து கூறுகிறது, இந்த ஒப்பந்தத்தினுடைய அம்சம் கூறுகிறது. அப்படி என்றால் ஓராண்டுக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்திலே மாத்திரம் தனிய வாக்கெடுப்பு நடைபெற்றால் அது எங்களை விட்டு பிரிந்து போகும். அப்போ நாங்கள் மீண்டும் வடக்கு கிழக்குன்னு தனியாக இருப்போம். அப்போ இவ்வளவு ஆயுத போராட்டம், இவ்வளவு பேரை பலி கொடுத்து நடத்திய போராட்டம் வீண் என்று சொன்ன பொழுதுதான் அமரர் ராஜீவ்காந்தி சொல்லியிருக்கிறார். அது இந்த தீர்மானத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம். முக்கியமாக இது ஒரு முக்கிய விடயம், இது பல நாள் என்று மறக்கடிக்கப்பட்ட விடயம். இதே போல இதில் தீர்மானத்திலே நாங்கள் இப்பொழுது அமைச்சராக இருந்த பலர் என்ன பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயாவுடன் கையெழுத்து வாங்க இருக்கிறோம். ஏன்னா அவர் எம்ஜிஆருடன் சேர்ந்து பேச்சு அதில் பங்கு பெற்றார். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது, இந்தியா பார்த்துக்கொள்ளும், ஜேஆர் ஜெயவர்தனா கொடுத்த துருப்புச் சீட்டு தான் அவருக்கு ஒரு ரெஃபரண்டம் உண்டு, அது ஒருபோதும் நடக்காது, நடக்க இந்தியா விடாது, இதை நீங்கள் நம்புங்கள். அது அதிகாரிகள் முன்னிலையில் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதி. அதே ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆட்சேபனின் அடிப்படையிலே தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். இதுதான் நடந்தது. அதை இன்றைக்கு இந்தியா 4 ஜனாதிபதிகள் காலத்திலே நிறைவேற்றியது. ஜேஆர் ஜெயவர்தனா காலத்திலே வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. அதே போல் அதன் பின்னர் பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்தபொழுது நடைபெறவில்லை. அதன் பின்னர் டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக இருந்தபொழுது நடைபெறவில்லை. திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நடந்தபொழுது நடக்கவில்லை. ஆனால் 2006ஆம் ஆண்டிலே தான் ஜேவிபியினரால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே அதை பிரிக்குமாறு ஒரு உத்தரவு அங்கே பிறப்பிக்கப்பட்டது. 17 ஆண்டுகள் பிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இப்பொழுது 18 ஆண்டுகள் விரித்ததன் பின்னரும் 16-17 ஆண்டுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது முறையான நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இந்த மாநாட்டு தீர்மானமும் அதை சுட்டி காட்டுகிறது. இது இன்று தெரியக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இதிலே ஒட்டுமொத்தமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், எது செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. இப்பொழுது நேற்றைய தினம் கூட நடைபெற்ற சந்திப்பு ஒன்று தமிழ் தலைவர்களுடன் இந்திய தூதர் மதிப்புக்குரிய இந்திய தூதர் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையிலே பல அணிகள் 4 அணிகள் அங்கே செயற்படுகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி, அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி, அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சி, மற்றது 5 கட்சிகள் அடங்கிய டெலோ பிளாட் இபிஆரில், அதே போல் நான் உள்ளடங்கிய தமிழ் தேசிய கட்சி, அதே போல் எல்லா போராளிகள் கட்சி, விடுதலை புலிகளுடைய போராளிகள், முன்னாள் போராளிகள் 5 பேர் கொண்ட கட்சியினுடைய பிரதிநிதிகளிலே திரு விக்னேஸ்வரன் ஐயா அதிலே கலந்து கொள்ளவில்லை. திரு பிளட் தலைவர் திரு சித்தார்த்தன் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை, என்னை காணவில்லை. திரு செல்வம் அடைக்கலான் டெலோனுடைய தலைவர் அதிலே கலந்து கொள்ளவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவருடைய டெலோனுடைய செயலாளர் நாயகம் திரு கோவிந்தன் கருணாகரன் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரான திரு வினோ நாகராஜலிங்கம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டிருக்கின்றார். அதிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்ரீதரன் அங்கே சென்றிருக்கின்றார், சம்பந்தனையா தலைமையிலே சென்றிருக்கிறார்கள். அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரான திரு சாணக்கியன் கலந்து கொண்டிருக்கின்றார். அவை அங்கேயும் அதை என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது, 1987ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 37 ஆண்டுகளாக நாங்கள் வற்புறுத்துகிறோம், நீங்கள் சொல்லி கேட்கவில்லை. எங்களை பொறுத்தளவிலே, என்னை பொறுத்த நான் தெளிவான ஒரு முடிவோடு இருக்கிறேன். இலங்கைக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வும் வரவே வராது. அது ஒரு சர்வதேச, எவ்வாறு இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவுடைய அழுத்தம் காரணமாக வந்ததோ, இதுபோல சர்வதேச ஒரு அழுத்தத்தின் மூலம்தான் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடைபெற்று எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே ஒழிய இவர்கள் எதையும் கிள்ளி போட மாட்டார்கள். இருக்கிறதை கூட அமல்படுத்தாதவர்கள். அரசியல் அமைப்பிலே 13ஆவது திருத்தம் இருக்கிறது என்றால் அதுக்குத்தான்
ஒரு கடனிலே ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி வரை சத்தியப்பிரமாணம் எடுக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பை நாங்கள் போற்றி பேணி பாதுகாப்போம். அதே 37 வருடங்களாக சத்தியப்பிரமாணம் எடுத்த 9வது ஜனாதிபதியும் மாறிக்கொண்டிருக்கிறார். காணிப்பரிசு அதிகாரம் வழங்கப்படவில்லை. இதற்கு பிறகு நாங்கள் இரவு காத்த கிளியாக இருந்து இது போல இந்த ஓடு மீன் ஓடி உரிமையினரும் காத்திருக்குமா கொக்கொண்ட கொண்டு இல்லாமல் வயிறு வெடிச்சு சாகிற மாதிரி பட்டினியில் சாகிற மாதிரியான நிலைமையில நாங்கள் ஈழத்தமிழர் இருந்திருக்கோம். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையிலே இங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆளுங்கட்சியாக இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்கள் வாக்கெடுப்பை பற்றி வலியுறுத்துகிறார்கள் தேர்தல் அறிக்கையிலே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதிமுக அதை வலியுறுத்தவில்லை. இந்த ஆண்டு அவர்கள் இந்த பிரகடனத்திலே கையெழுத்திட்டு வலியுறுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே மாநில கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தக்கூடிய நிலைமையிலே தேசிய கட்சியிலான காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் என்ன செய்ய போகின்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் அவர்களையும் நான் கடந்த ஒரு 15 நாட்களாக புதுடெல்லியில் இருந்து பலரையும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். அங்கும் நாங்கள் சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு கோரிக்கையை அகில இந்திய ரீதியில் முன்னெடுப்பதற்கான முன்னியாயத்தங்களும் இருக்கின்றன. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிடுகின்ற காரணத்தால் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக அதை சாதிக்க முடியும். என்றால் ஏப்ரல் மே மாதங்களிலே பொது தேர்தல் நடைபெறுவதற்கான முன்முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை எங்களுக்கான கால அட்டவணையே மிகவும் சொற்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சென்னையிலே சர்பிட்டி தியாகராயர் அரங்கிலே 3ஆம் தேதி 6ஆம் தேதிங்களா? 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு அது பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாளாக வருகின்றது. ஆகவே நாங்கள் மாலையிலே அந்த மாநாட்டை வைத்திருக்கின்றோம். பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பலரும் கலந்து கொள்வதாக கூறினார். ஆகவே அது மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று உலகம் பூராகவும் அதை நேரலையாகவும் ஒளிபரப்புவதற்கும் அதே போல் அதன் பின்னிருந்த மாநாட்டு தீர்மானங்களை உலகத் தலைவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் கையளிப்பதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதுபோல் இந்தியாவின் தலைவர்களுக்கும். ஆகவே இது ஒரு வெறுமனே இந்தியா இது செய்யாது என்பதற்கு மேலதிகமாக என்றால் ஒரு சில இடங்களை பார்த்து கேட்டார்கள், காஷ்மீரிலே பொது வாக்கெடுப்பட்டு 47 போட்ட இந்தியா இப்படி வாக்கெடுப்பை ஆதரிக்கும் அப்படின்னால் நான் கேட்டேன். அப்படி என்றால் 87 எங்களுக்கு வாக்கெடுப்பை கொண்டு வந்து போட்டார்கள். கிழக்கு மாநிலத்திலே வாக்கெடுப்பு என்ற சரத்தை பூத்தியது நீங்கள் தானே. 47 செய்யாமல் 87 இருந்த நீங்கள் தான் பூத்தினீர்கள். அப்படின்னா இந்த வாக்கெடுப்பை செய்யக்கூடாது. அது கூட விவரம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவை இது பல நாடுகள் சேர்ந்து நாங்கள் கூட எதிர்பார்ப்பு என்றால் குவாட் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது உலகாலமும் அன்னை இந்திரா காந்தி இருந்த பொழுது சோவியத்தோட சார்பாக இருந்தாலும் ஒரு இராணுவ கூட்டமைப்பில் இணையவில்லை. ஆனால் முதல் தடவையாக நீங்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 நாடுகள், இந்தியா உட்பட்ட 4 நாடுகள் கொண்ட குவாட் அந்த அமைப்பு நடத்தலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற கிழக்கு தீமோர் வாக்கெடுப்பை ஆஸ்திரேலியா நடத்துவதற்கு முன்னின்றது. இதே போல் வேறு சில நாடுகளிலே நடைபெற்றவர்களுக்கெல்லாம் மோண்டினீக்ரோ என்ற ஒரு நாட்டிற்கு நடைபெற்றதுக்கு ஐரோப்பிய யூனியன் இருந்தது. கொசோவாவில் நடைபெற்றதுக்கு நேட்டோ நாடுகள் தான் முன்னுகின்றன. நேட்டோ இராணுவ கூட்டமைப்பு அதுக்கு ஐநா கண்காணிப்பு இருக்குது. அது ஏதோ ஒரு கண்காணிப்போடு நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த இந்து சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய பிராந்திய இந்த பூகோள நலனிலே சீனாவுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பதற்காக தான் இந்த குவாட் அமைப்பு. ஆகவே குவாட் அமைப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது. இலங்கை தீவை சீனாவிடம் முழுக்க அழியாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் ஈழத்தமிழர்களுடைய அங்கே ஆதிக்கம் பலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இது பூகோள நலன் சார்ந்த அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸில் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையுடைய முக்கிய நோக்கம். பூகோள ரீதியான அரசியல்ன்றது தான் உங்களுக்கு 91 ராஜீவ்காந்தி சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்டத்திலிருந்தே முதல் குரல் எனக்கு தெரிஞ்சு திருச்சி வேலுசாமி அவர்கள் அப்போவே இது இந்த ஈழம் கட்டாயம் அமைஞ்சு ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ்க்குள்ளாக இருந்துக்கிட்டு விடாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு புலமை பெத்தன் அவர்கள் ஒரு பூகோளமே பலிபீடமாக இருந்தாலும் இந்த பூகோள அரசியலை பற்றியான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்தியாவுடைய தேவை இன்னைக்கு இப்படியாக இருக்கிறது, இது கைவிட்டு விடக்கூடாது அப்படின்றத தனி ஈழத்தினுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். இப்போ இந்தியா என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியா இவ்வாறான அறகுறையான இந்த 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்களை வற்புறுத்தி கொண்டிருப்பாமல் எங்களுடைய மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை இந்தியா ஆதரிக்க வேண்டும். அப்படிதான் பல தலைவர்களோடு நான் பேசிய பொழுது கேட்டார்கள், இந்தியாவான சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கும் என்று கேட்ட பொழுதுதான் இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது பலஸ்தீன மக்களுடைய சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக. அதிலே வாக்களிக்க உரிமை பெற்ற நாடுகள் 47 நாடுகள். உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கான தீர்மானம் கூட 23, 24, 25 மயிரிழையிலே தான் ஒவ்வொரு தப்பி தட்டி ஒவ்வொரு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்திலே பலஸ்தீன மக்களுக்கான தீர்மானத்திலே
43 நாடுகள் இந்தியா உட்பட ஆதரவாக வாக்களித்திருக்கார். பலஸ்தீன மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்க முடியும் என்றால் எங்களுடைய சுயநிர்ணய ஆதரிப்பதில் என்ன பிரச்சனை என்ற கேள்வி நாங்கள் இருக்கிறோம். இன்னொருபடி அதில் 3 நாடுகள் எதிர்த்தார்கள். அமெரிக்கா, ஒரு பிரித்தானியா, இன்னொரு நாடு எனக்கு பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை. இன்னும் 3 நாடுகள் அதில் வாக்களிப்பிலே கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த 6 நாடுகள் என்ற 47 நாடுகளிலே இவ்வாறான நிலைமைதான் இருந்தது. அவே இல்லை, இந்த விடயத்தில் தான் இப்போ நிறைய முறை இங்கே அதுக்கான முன்னெடுப்பு நீங்கள் உங்கள்கிட்ட கூட நிறைய முறை நான் முரண்பட்டிருக்கிறேன். காசியானந்தன் அவர்கள் முன்னெடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நான் முரண்பட்டு பேசியிருக்கிறேன். நிறைய முரண்பட்ட கருத்து இருந்த ஒரு விடயத்தில் தான் இந்தியா செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம வலியுறுத்த நம்பிக்கையை தெரிவிப்பதற்கு முன்பாக அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்தியா செய்யும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னை போன்றவர்கள் நாங்கள் வைக்கிற கருத்து, முதல்ல அந்த இயக்கத்தின் மீதான தடையை நீக்கினாவே ஒரு பெரிய திறவுகோல், ஒரு வாசல், அகண்ட வாசல் திறந்த மாதிரி ஆகும். அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம். அந்த இயக்கமும் இப்போ இல்லை. அதனால் அதன் மீதான அரசியல் பாதையை திறப்பதற்கான வேண்டி தடையை நீக்கக்கூடிய விடயத்தை இந்தியா செய்தால் சர்வதேச நாடுகளுடைய பார்வை இதில் வந்து ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? இல்லை, இந்த தடை என்பது ஒரு அர்த்தமற்ற தடையாகத்தான் இருந்தோம். அதுதான் உலகம் பூராக என்பது பல இடங்களிலே நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டு இருந்தது. ஆனால் அதை செய்த பின்னர் இது செய்ய வேண்டும் என்றல்ல, இதை விட்டு மற்றதை செய்து விட்டாலே அதுக்கான திறவுகோல் நாட்டில் வரும். பொது வாக்கெடுப்புக்கு இந்தியா முழு உதவி, அதாவது முழு கருத்து ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வரணும். அந்த குரல் வரணும். அதை விட நாங்கள் ஈழத்தை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை முதல்ல இயக்கத்தின் மீதான தடையை நீக்கணும். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறது ஒரு வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஈழம் செய்யும், நாளைக்கு தனி ஈழத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்தியான்றது ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டு இருக்குன்றது சொல்ல வர்றதுல ஒரு முரண்பட்ட கருத்து. அது இருக்கட்டும். இந்த இதில் சர்வதேச பொது வாக்கெடுப்பு என்பதை இந்தியா எப்படி நகர்த்த வேண்டும்? இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்தியா நேரடியாக 4-5 நாடுகளுடன் சேர்ந்து நகர்த்த முடியும், தனியாக நகர்த்த வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில புகழ நலன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன. இப்பொழுது பல நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக போய்விட்டன. நேபாளமாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், வங்காளதேசமாக இருக்கட்டும், அதே போல் பர்மாவாக இருக்கட்டும், பழைய மியான்மர், அதே போல் இப்பொழுது போதாக்குறைக்கு மாலத்தீவும் சென்று விட்டது. 5 லட்சம் மக்களை கொண்ட 120 தீவு கூட்டங்களை கொண்ட மாலத்தீவும் சென்று விட்டது. ஆகவே அவர்களுக்கு இலங்கை முழுவதும் தங்களோட கைகளை விட்டு நடவக்கூடாது என்பதிலே குறியாக இருந்துதான் இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியிலே இலங்கை பணத்திலே சுமார் 80,000 கோடியே இந்தியா தூக்கி கொடுத்தார்கள். ஆனால் அதை பொறுத்து எங்களுக்கு ஒரு கவலை என்னவென்றால் அதிலே சில நிபந்தனைகளை போட்டிருக்கலாமே. நிபந்தனைகள் இல்லாமல் கொடுத்து விட்டு அவர்கள் சீனாவிடம் வாங்கிவிட்டு அவர்கள் 2 பேருக்கும் போக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவை இதான் மாலத்தீவு மாதிரி இலங்கை ஒரு முடிவு எடுக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏற்கனவே அரவாசிக்கு மேலே கையை நழுவி போய்விட்டது. மக்களது மாம்பால் தோட்ட துறைமுகத்தை 5,000 கோடிக்கு பெறுகின்ற பொழுதே 2008ஆம் ஆண்டு பாரதிய பாராளுமன்றத்துக்கு முன்னாலே புதுடெல்லியிலே ஜந்தர் மந்திலே நடைபெற்ற ஒரு உண்ணாவிரதத்திலே, போரை நிறுத்துமாறு கோரி நடைபெற்ற உண்ணாவிரதத்திலே, தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்திலே தலைவர் அத்வானியும் கலந்து கொண்ட மேடையிலே வைத்து சொன்னேன், 5,000 கோடிக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதை இந்தியா தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று. இவர்கள் புலிகளை மிகவும் பெத்தனமாக நினைத்து இல்லை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அம்பாள் தோட்டத்தில் அவர்கள் காலொன்றியது மாத்திரமல்ல, 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்பியது இந்தியாவும் அமெரிக்காவும். கோடான கோடி பணம் செலவழிக்கப்பட்டது. ஆனால் அதே ஆட்சிதான் ரணில் விக்ரமசிங்க பிரதமர், ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தான் 99 குத்தகைக்கு சீனாவிடம் கொடுத்தார்கள். என்ன செய்ய முடிந்த இவர்களால்? இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்க போகிறீர்களா இல்லையா, இல்லை அவரை தான் திருப்பி கொண்டு வந்து திருப்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் நினைக்கின்ற மாறுதல்களுக்கு இலங்கையிலே 100 ஆண்டு சென்றாலும், இப்போ 75 ஆண்டுகள் சென்று விட்டன. இன்னும் அடுத்த வாரம் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையினுடைய 76வது சுதந்திர நாள். அது 100வது ஆண்டை கடந்தாலும் தான் எங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுமே அவர்கள் தரமாட்டார்கள். இது வெளியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அழுத்தம் காரணமாகத்தான். அது இந்த மாதிரியான புகழ சார்ந்த அரசியலில் வருகின்ற அழுத்தம் காரணமாக. இது 83 என்ன நடந்தது? 73 நாங்கள் 69ஆம் ஆண்டிலே போராட்டங்கள் தொடங்கியிருந்தாலும் 77 நடைபெற்ற படுகொலைகளின் பொழுது சுமார் 1000 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது கூட எங்களுடைய இயக்கங்கள் பெரிய வீச்சு பெற முடியவில்லை என்றால் எங்களுக்கு சர்வதேச ஆதரவு கிடைக்கவில்லை. 83 3000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டு 53 தமிழ் அரசியல் கைதிகள், தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன், தேவன் போன்ற பலர் படுகொலை செய்யப்பட்டு
நேரத்திலே தான் அன்னை இந்திரா காந்தி எங்களுக்கு தந்த ஆதரவின் காரணமாகத்தான் தமிழகத்திலே பயிற்சி பாசறைகள் நிறுவப்பட்டன, புதுடில்லியில் சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டன. அதுவரை நான் பகிரங்கமாக இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாலே கூறியிருக்கிறேன், பாராளுமன்றத்தை கூறியிருந்தேன். அதுவரை எல்லா 5 விடுதலை இயக்கங்களிலும் 100 பேர் நாங்கள் முழு நேர ஊழியர்கள் இருக்கவில்லை, 83 வரை. அதன் பின்னர் தான் மிகப்பெரிய அளவிலே எழுச்சி பெற்று பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்தியாவுடைய பின்புலம் காரணமாக. அவை அவ்வாறான ஒரு நிலைமை போன நல்ல நாள் தான் ஏற்பட்டது. இந்தியா என்ன திருவண்ணாமலை துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு ஜிஆர்ஜிஎஃப்னா கொடுக்க முற்பட்ட விளைவு தான் அன்னை இந்திரா காந்தியை தடுப்பதற்கான முயற்சியாக அது நடைபெற்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி தலைமையிலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து இடையில எல்லாத்தையும் முடித்து வைக்கின்ற நிலைமையிலே தான் விடுதலை புலிகளுக்கும் இந்தியாவுக்கு இடையில் போர் வெடித்தது. அதையாவது தொடர்ந்து போராக வந்து கடைசி முப்படைகளை வைத்துக்கொண்டு ஒரு நடைமுறை அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு இருந்த நேரத்திலே தான் 22க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய துணையோடு தான் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. ஆனால் விடுதலை போராட்டம் இல்லை, விடுதலைக்கான ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டிருந்தாலும் விடுதலைக்கான போராட்டத்தை இவர்கள் அழிக்க முடியாது. நிச்சயம் நாங்கள் விடுதலை பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நிறைய தகவல்களை வந்து பரிமாறி இருக்கீங்க. மாணவர் கூட்டமைப்பு முன்னெடுத்து நடத்தும் இந்த பொது வாக்கெடுப்பு மாநாடு உங்களுடைய தொடர் உழைப்பால் ஒரு வெற்றியை நோக்கி நகரட்டும் என்பது ராவணா சார்பான ஒரு கருத்தாக வைத்து முடிக்கிறது. நன்றி, வணக்கம்.